வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் இந்த பழைய ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபயர். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தோம். அந்த ஆம்பிளிஃபயரில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து ரொம்ப கம்மியான விலையில் அப்போ வந்து 3500ன்னு சொல்லி தம்ப்லைன் வச்சு செஞ்சு போட்டிருந்தேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே அதை ஃபோன் பண்ணி நிறைய பேர் 3500க்கு எனக்கு 5.1 செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினது மட்டுமே 3500 ஆச்சு. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோவிலே போட்டிருப்பேன். அதனால தான் 3500 அப்படின்னு சொல்லி தம்ப்லைன் வச்சுருப்பேன். ஆனால் ஒரு சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி 3500க்கே செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. இது 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 3500 பொருளோட காஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஆகும், கொரியர் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்தா ஒரு 6500 ரூபாய்க்கு வந்துடும். இப்போது இந்த மாதிரி நம்ம லோ பட்ஜெட்டில் செய்யும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். 24024 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம், ஹெச்டி போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா சேனலுக்குமே பார்த்திங்கன்னா 2050 ஐசி போட்டிருக்கோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2030 ஐசி போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச்சு அந்த மாதிரி லோட் பண்ணும்போது நல்லா தான் ஓடும். கொஞ்சம் நேரம், அதாவது வாட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து 2 ஐசி வந்து டேமேஜ் ஆகிருக்கும், வெடிச்சிருக்கும். நமக்கு இந்த மாதிரி தான் இந்த சேனலுக்கு அடிக்கடி போயிடும். அதுவுமே இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு கெப்பாசிட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4700 மைக்ரோஃபாரடு 2 கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு மைக்ரோஃபாரடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராலாஜிக்கல் போர்டு பார்த்திங்கன்னா சரௌண்ட் நல்லா வரலன்னு சொல்லிட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை இடையில ஒரு டைம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தோம். சரௌண்டோட கிளாரிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ரொம்பவே கம்மியாக வேலை கொடுத்து நம்ம ஆம்பிளிஃபயர் செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். அதுவும் இல்லாமல் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்த அதே விலையில் இப்போ கேட்டால் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போவே பார்த்திங்கன்னா அது பொருளோட காஸ்ட்டே 3500 வந்தது. அதோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ இதை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி இதை போட்டு விட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு திரும்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகி, அதாவது வந்து சப்போர்ட் ஐசி போயிட்டு அதை மாற்ற சொல்லி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் செஞ்சிட்டோம்னா நம்ம வாட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ஆகும். அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே. அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் கம்மியாக செய்யணுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. 5.1 பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4000-4500க்குள்ளே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் செஞ்சாகணும். அதுவே வந்து இப்போ என்கிட்ட செஞ்சு கொடுக்க சொன்னீங்கன்னா 6500 மேலே கண்டிப்பாக ஆகும். ஏன்னா கொரியர் சார்ஜ் இருக்குது, ஃபிட்டிங் சார்ஜ் இருக்குது. இப்போ பொருளோட விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஒரு 5.1 செஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7000-8000த்துலையாவது செய்யுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பொருளும் குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்குமே வரும். ஒரு மினிமம்னா ஒரு 10,000ஆவது வச்சு செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் எதுவுமே அடிக்கடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.